ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு குழந்தைசாமி அவர்களே, பொருளாளர் தந்தை ஜான் ஹலமின்தாஸ் அவர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த அன்பான தாயை இழந்து தவிக்கின்ற என் அன்பு தம்பி முனைவர் பால்ராஜ்குமார் அவர்களே, அவர்களுடைய மற்ற உடன்பிறப்புகள் லில்லி, சாந்தி, ராணி, நினைவில் வாழும் பாஸ்கர், தாஸ் என்னும் அன்பார்ந்த பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த அன்பு தாயை இந்த உலகத்திலிருந்து வழி அனுப்புவது வேதனையாக இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு அப்பா ஃபிலோமினாதன் இறந்த போது நான் இங்கே வந்தேன். இன்னும் சென்ற ஆண்டு கட்டாயமாக அம்மாவை பார்க்க வேண்டும் என்று வேறு எந்த வேலையும் இல்லாமல் நானே அவர்களை பார்க்க வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். சில காரியங்களை நினைவு கூற முடியவில்லை என்றாலும் என்னை நன்றாக அடையாளம் கண்டு கொண்டு என்னோடு பேசினார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த அன்பு தாய் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். முதலாக அம்மாவை நான் பார்த்தது பால்ராஜ்குமார் 9ஆம் வகுப்பு முடித்தபோது, நான் 10ஆம் வகுப்பு முடித்தபோது 1975 பார்த்தேன். ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக, அண்மை காலம் தவிர இவர்களுக்கு வயதே ஆகவில்லை, 50 வருஷமாக அம்மா ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இவர்கள் மட்டுமல்ல, அன்பான கணவர் ஃபிலோமினாதன் காம்பவுண்டர் மட்டுமல்ல, இந்த 6 பிள்ளைகளும் என் மேல் மிகவும் பாசமாக இருந்தார்கள். அதிலும் பாஸ்கரும் தாஸும் நான் பிரியும் போதெல்லாம் 1 மைல் என்றாலும் நடந்தே வந்து அழுது கொண்டே வீட்டுக்கு போவார்கள். இந்த அன்பு குடும்பத்துக்கு நன்றியாக நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால், நான் குருமட மாணவனாக இருக்கின்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டனோ தெரியாது. அம்மா கையால் பல முறை நான் குள்ளஞ்சாவடிக்கு வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அதற்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். வழக்கமாக ஒருவர் பிரியும்போது, அதிலும் உலகை விட்டு பிரியும்போது அதிகமாக புகழ்வார்கள். அதற்காக இல்லை, இந்த நேரத்திலே நான் சொல்லுகின்ற புகழ்ச்சி எல்லாம் எதற்காக தெரியுமா? விடுதலை பயணத்தில் எழுதியிருக்கிறது, பெரியோரை புகழுங்கள், பெற்றோரை புகழுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வாழ்வீர்கள். அவர்களுக்கு நன்றி காட்டினால், ஆசிரியர்களுக்கு, அதிலும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாம் நன்றி காட்டினால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோமாம். தம்பி பால்ராஜ் மட்டுமல்ல, நானும் அந்த குடும்பத்தோடு இணைந்து ஒரு பிள்ளையாக, நான் மட்டுமல்ல, தம்பி ஃபிலோமின்தாஸ், இப்படி எத்தனையோ பிள்ளைகள், ஜெர்மானோஸ், எல்லாரும் அவர்களுக்கு பிள்ளைகள். அவர்களோடு இணைந்து நானும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன்.
பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியுமே யூக்கரிஸ்டிக் செலப்ரேஷன், நன்றி கொண்டாட்டம் என்று தான் அழைக்கப்படுகிறது. அடக்க திருப்பலி நன்றி கொண்டாட்டம் இல்லையா என்றால், நிச்சயமாக எங்கள் அன்பு தாய் அந்தோணியம்மாவுக்காக நாங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த திருப்பலி நன்றி திருப்பலி. மனிதனின் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை உள்ளவர்களுக்கு 80 ஆண்டுகளே, 85 ஆண்டுகள் அம்மா வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே வலிமையிலும் வலிமை மிகுந்தவர்கள். ஒவ்வொரு பிள்ளையை கேட்டாலும் அம்மா கிட்ட இது பிடிக்கும் இது பிடிக்கும்னு 1000 சொல்லுவார்கள். தன் பிள்ளைகளை பற்றி அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி பெருமைப்பட்டார்கள். அவர்களை பற்றி மகிழ்ந்தார்கள். பேரப்பிள்ளைகளை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தம் அன்பார்ந்த கணவரோடு உடன் உழைத்து இந்த பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தடைத்த அருமையான தாய் அவர்கள். ஒரு நல்ல நம்பிக்கையாளர், மென்மையானவர், கனிவானவர், எல்லார் மீதும் அக்கறை கொண்டிருந்தவர். இத்தகைய ஒருவர் நம் எல்லாருக்கும் சிறந்த பாடமாக இந்த உலகில் வாழ்ந்து சென்றிருக்கிறார். இப்படி ஒரு தாயை நான் பார்த்தது பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சீராக் ஆகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஞானம் தன்னையே புகழ்வதாக ஒரு பகுதி, அதை நான் நேற்று வாசித்தேன். இந்த செய்தியை தம்பி பால்ராஜ் எனக்கு அனுப்பிய உடனே இதெல்லாம் அம்மாவுக்கு பொருந்துகிறதே என்று நான் நினைத்தேன். சீராக் ஆகமம் 24ஆம் அதிகாரம் ஞானம் தன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர்களை புகழ்வதை விரும்ப மாட்டார்கள். இருந்தாலும் இறந்த பிறகு அந்த பகுதியின் அடிப்படையில் நான் இதை அவர்களுக்காக இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். தூய கூடாரத்தில் அவர் திருமுன் நான் பணி செய்தேன். ஞானம் சொல்லுகிறதாம். ஆண்டவர் திருமுன் தன் குடும்பத்துக்கு பணி செய்தார்கள். தம் குடும்பம் வழியாக எல்லாருக்கும் பணி செய்தார்கள். கேதுரு, சைப்ரஸ், எத்தனை மரங்கள் அந்த ஞானத்துக்கு ஓமையாக சொல்லப்படுகின்றன. அதே போலத்தான் இந்த அன்பான தாயும். கேதுரு, சைப்ரஸ், பேரிச்சை, ரோஜா செடி, ஒலிய மரம், பிளாத்தான், இலவம் பட்டை, பரிமளம், பாருங்கள், இவை எல்லாம் ஒரு விதத்தில் கனி கொடுக்கின்றன, நறுமணம் வீசுகின்றன. அப்படி நறுமணம் வீசி வாழ்ந்த ஒரு தாய், மாட்சியும் அருளும் நிறைந்த கிளைகள், தூய அன்பு, அச்சம், அறிவு, நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை என்று ஞானம் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறதாம். இந்த அந்தோணி அம்மாவும் அதையே இன்றைக்கு சொல்ல முடியும். எனக்கு தூய அச்சம் இருந்தது கடவுள் மீது, அறிவு இருந்தது, தூய அன்பு இருந்தது, தூய நம்பிக்கை இருந்தது. அனைவரும் என்னிடம் வாருங்கள், என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது, என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார். பாருங்கள், ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் மட்டும் அவர்களோடு தங்கியிருந்த எனக்கே இப்படி என்றால், இவருடைய அன்பை அனுபவித்த இந்த 6 பிள்ளைகள், மற்ற உறவுகள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய மாதாவை பற்றி முக்கியமாக 2 மறையுண்மைகள் அண்மை காலத்தில் அறிக்கையிடப்பட்டன. ஒரு பக்கம் இம்மாக்குலேட் கன்செப்ஷன், அமல உற்பவி, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. இன்னொரு பக்கம் உடலோடும் ஆன்மாவோடும் நம் அன்பு தாய் மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று. மாதாவை பற்றி அப்படி குறிப்பிடுகிறோம். உண்மையாகவே இவர்களுடைய வாழ்க்கை முறை அந்த உண்மைகளை நேரடியாக எனக்கு உணர்த்துகின்றதோ என்று கூட
நான் நினைத்ததுண்டு. மனிதர்களின் மத்தியில் கடவுளின் பிரசன்னமாக இருக்கின்ற ஒரு தந்தை. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 54 அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை அணிந்து கொள்ளும், சாவுக்குரியது சாகாமையை அணியும், சாவு முற்றிலும் ஒழிந்தது, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று இந்த தாய் கூற முடியும். நாமும் அவரோடு இணைந்து கூற முடியும். ஆண்டவர் சொன்னார், வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்தான் என்னுடைய உறவு, என்னுடைய தாய் என்று சொன்னார். ஒரு விதத்தில் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்த இவர்கள் 6 பிள்ளைகளை மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவை அன்றாடம் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நாமும் நம்ப வேண்டும், நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும், நாமும் ஆண்டவரை கருவுற வேண்டும், நாமும் ஆண்டவரை இந்த தாயை போல பெற்றெடுக்க வேண்டும். இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றும் என்றார்கள் நம் அன்பு தாய். கடவுளில் பெருமைப்பட்ட நீர் அம்மா அவருடைய பெருமை, கடவுளில் மகிழ்வுற்ற நீர் அம்மா அவருடைய மகிழ்ச்சி. யோபு முதல் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் கடவுளே கூறுவதாக இருக்கிறது, என் ஊழியன் யோபை பார்த்தாயா, எங்கள் அம்மா அந்தோணி அம்மாவை பார்த்தீர்களா, மாசற்றவன் நேர்மையானவன், கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவன் என்று யோபுவை பற்றி சொல்லப்பட்டது. அம்மா உங்களையும் மாசற்றவராக நேர்மையானவராக தீமையானதை விலக்கி நடப்பவராகத்தான் நான் பார்த்திருக்கிறேன், பிள்ளைகள் உறவுகள் பார்த்திருக்கிறார்கள், இந்த மணிக்கொல்லை ஊரே பார்த்திருக்கும் என்று நம்புகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், தம்மிடம் அன்பு செய்பவர்களுக்கு கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படாது, செவிக்கு எட்டாது, மனித உள்ளமும் அது அறியாது. நிச்சயமாக அம்மா, இறைவன் உம்மை அன்பு செய்கிறார், நீர் அவரை அன்பு செய்தீர், உமக்காக இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பாருங்கள், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம், நமக்காக ஆண்டவர் இயேசு தந்தையிடம் பரிந்து பேசுகிறாராம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் இந்த அந்தோணியம்மா என்ற தாயும் இந்த உறவுகளுக்காக, இந்த மணிக்கொல்லைக்காக தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ பரிந்து பேசுபவர்களை விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். எரேமியா பரிந்து பேசுகிறாராம். மக்கபேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2வது நூல் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், மோசேயும் சாமுவேலும் பரிந்து பேசுகின்றார்களாம். எரேமியா 15:11 வாசிக்கிறோம். பாருங்கள், திருப்பாடல் 132 சொல்லுகிறது, ரிமெம்பர் ஏப்ரஹாம், ரிமெம்பர் டேவிட், எங்கள் மீது இரக்கமாயிரும். நானும் அப்படித்தான். எங்கள் அப்பா பிலோமினாதனை நினைத்து பாரும், அந்தோணி அம்மாவை நினைத்து பாரும், இந்த பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டும் என்றுதான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். அன்றைக்கு எலியா வானகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலியா என்ன வேண்டும் என்று கேட்டபோது 2 மடங்கு ஆவியை தாரும், இந்த தாயினுடைய மென்மையை, கனிவை, அக்கறையை, பக்தியை, நம்பிக்கையை எங்களுக்கும் 2 மடங்கு தாரும் என்று இந்த நேரத்தில் வேண்டுவோம். இறைவா, இந்த நல்ல தாயை கொடுத்தேர், அதற்கு நன்றி. நம்பிக்கையாளரை கொடுத்தேர், அதற்கு நன்றி. அவரும் பலகினர், எளிமையானவர், சாதாரணர்.
அவரிடமும் இன்னும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டியது இருக்கலாம். தூய்மைப்படுத்தி நிறை வாழ்வில் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை எங்கள் அன்பு தாய்க்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆமென்.